அசோக், ஒரு முக்கியமான விஷயம் நான் கேட்குறேன். சரிங்களா? இது வந்து லைஃப்க்குமே வந்து தேவையான விஷயம். நெறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்த விஷயம். உங்ககிட்டயும் நெறைய பேர் இத அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹேபிட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி கேட்பாங்க. சார் இது எனக்கு ஹேபிட்டா மாறணும். இது என்ன பண்றது? இல்லைனா எனக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளினே இல்ல. கன்சிஸ்டன்சியே இல்ல. ஏதாவது ஒண்ணு பண்ணேன்னா எனக்கு அதுக்கு வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் நான் பண்றேன். அப்புறம் விட்டுர்றேன். ஸோ இந்த செல்ஃப் டிசிப்ளின் ஒரு கோல்னு ஒன்று ப்ராப்பராக இல்லை. நான் ஏதாவது ஒன்று செட் பண்ணேன்னா எனக்கு அந்த கோலை எப்படி செட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் இதெல்லாம் நம்ம அவங்கள்ட்ட நம்ம சொல்லுவோம். ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம். ஒரு சில விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அதை தொடர்ந்து பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன் பண்ண முடிய மாட்டேங்குது? இப்போது நியூ இயர் வரப்போகுது அப்படின்னா ஜான்வரி 1 அந்த நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இருந்தே, இந்த டிசம்பர் 20 தேதிகள்லேருந்தே நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிரும். நியூ இயர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ரெசல்யூஷன்லாம் டைரி போட்டு எழுதிக்கிட்டு இருப்போம் இல்லையா? ஜனவரி 1ஆம் தேதி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்போம். 2ஆம் தேதியும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்போம். ஒரு 4ஆம் தேதி வரைக்கும் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். 5ஆம் தேதி ஒரே ஒரு நாள் ஃபாலோ பண்ணாமல் விட்டுருப்போம். அது அப்படியே போயிடும். இதுக்கான ரீசன் என்ன? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியூரோ சயின்ஸ் என்ன? ஹேபிட்ஸ்க்கு பின்னாடியும் நியூரோ சயின்ஸ் இருக்குது. அதை நம்ம பார்த்துடலாம். நம்முடைய பிரெயினில் லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு இல்லையா? அந்த லிம்பிக் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா ப்ளஷர் பிரின்சிபல் அடிப்படையில் ஒர்க் ஆகும். அதுதான் நம்ம என்டையர் பாடியினுடைய ஒரு ப்ளஷர் சிஸ்டமாக செயல்படுது. அது ஒரு தமிழில் அதை எப்படி சொல்லலாம், சிற்றின்பம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு இப்போ இந்த நிமிஷம் எனக்கு சந்தோஷம் கிடைச்சா போதும், எனக்கு ஃப்யூச்சரை பற்றியெல்லாம் பெரிய அக்கறை கிடையாது, ஃப்யூச்சரை பற்றியெல்லாம் ஒன்றும் பெருசாக கவலை கிடையாது அப்படின்றது தான் லிம்பிக் சிஸ்டம். அது கஷ்டப்படுறதுக்கு ஆசைப்படவே படாது, எப்போவுமே ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்கணும் அப்படிங்கிறது தான் லிம்பிக் சிஸ்டம். அப்போது அந்த லிம்பிக் சிஸ்டம்னுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே தான் இருக்காங்க. ஏன்னா அந்த லிம்பிக் சிஸ்டம் அவங்கள ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த கம்ஃபர்ட்னஸ் அப்படின்றது அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. அந்த கம்ஃபர்ட்டை விட்டு வெளியில் வர்றதில்லை. இப்போ ஏதாவது ஒரு பெயினான ஒரு விஷயம் பண்ணுறோம், அது செய்யும் பொழுதே, ஆனால் அது ஃப்யூச்சரில் அதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கும். ஆனால் அதை செய்யும் பொழுதே கொஞ்சம் சிரமப்படும் போதே ஒர்க் அவுட் பண்ணுறோம், நம்ம பாடியை பில்ட் பண்ணுறதுக்காக. அப்போது அந்த லிம்பிக் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பெயினை வந்து தாங்காது. கம்ஃபர்ட்டாக இருந்தாவே நல்லா இருக்குமே அப்படின்னு நம்மளை வந்து ஏமாற்றும். இதில் 2 விதமான ஆஸ்பெக்ட் இருக்குது பிரெயினில். லிம்பிக் சிஸ்டம், ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். இது ரெண்டும் ஹேபிட்ஸ், பிஹேவியர் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலை வந்து ப்ளே பண்ணுது. இந்த லிம்பிக் சிஸ்டம் ஷார்ட் டேர்மாக தான் ஃபோக்கஸ் பண்ணும், இப்போ நான் நல்லா இருந்தால் போதும். ஆனால் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ரொம்ப லாங் டேர்மாக ஃபோக்கஸ் பண்ணும். இந்த லிம்பிக் சிஸ்டம் ப்ளஷர் அதை மட்டும்தான் எதிர்பார்க்கும், கம்ஃபர்டபுளாக இருந்தால் போதும் அப்படின்னு. ஆனால் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பெயினாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஜிம் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க. ஜிம் போகணுன்னு ஆசைப்பட்டாச்சு. எந்த ஒரு விஷயத்துலையுமே ஸ்டார்டிங்கில் பெயின் இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன், அந்த பெயின் கொஞ்சம் அதிகமாகும், இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இதை ஏன் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், இதை விட்டுறலாமா அப்படின்லாம் கூட தோணும். ஆனால் அந்த பெயின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி அந்த கிராஃபில் அந்த பெயின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ப்ளஷருக்கு நம்ம வந்துடும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் ப்ளஷரில் ஆரம்பிக்கும். அந்த ப்ளஷர் ஒரு தடவை செய்யும்போது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், அடுத்து செய்யும்போது இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கும், அடுத்து செய்யும்போது அதோட சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் அந்த ப்ளஷர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அதுவே ஒரு பெயின், அதுவே ஒரு அடிக்ஷன் அப்படி மாறிடும். இந்த 2 விஷயங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். இது ரெண்டும் இந்த 2 பார்ட் ஆஃப் த பிரெயின் கூட எப்படி சம்மந்தப்படுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஆக்சுவலி பெயின் அண்ட் ப்ளஷர் ஆர் 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ்ன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. இது ரெண்டுமே ஒரு கனெக்டடான ஒரு விஷயம். ஆமாம், கனெக்டடான ஒரு விஷயந்தான். ஏன்னா ஃபஸ்ட்டு எய்தர் நீங்கள் ஃபர்ஸ்ட் பெயின் இருந்ததுன்னா அதோட ரிசல்ட் ப்ளஷராக இருக்கும். ஸோ ப்ளஷர் ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னா அதோட ரிசல்ட் பெயினாக கூட இருக்கும். ஆமாம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கனெக்டடான விஷயம். ஓகே, சொல்லுங்கள். ஓகே, இப்போது நீங்கள் ஜிம் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க. ஏன் ஜிம் போகணும்? லைக் நம்மளுடைய பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு. பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு. ஹெல்த்தியாக இருந்ததுன்னா நம்ம நிறைய விஷயம் ஆக்டிவாக பண்ணலாம். ஆக்டிவாக பண்ணலாம். ஆக்டிவாக பண்ணால்
அப்படியே போயிட்டே இருக்கும் போல இருக்கே. ஓகே, இல்லை சரி, இது இப்படி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னே வச்சுக்கலாம். இதுக்கு எண்ட் ரிசல்ட் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து ஆமாம். நிற்பீங்கல்ல. பொதுவாக சொல்லுவாங்க கன்க்ளூஷன் இஸ் த பிளேஸ் வேர் யூ கெட் டயர்ட் ஆஃப் திங்கிங்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னா நீங்கள் எங்கே கொண்டு போய் வைப்பீங்க? ஜிம்முக்கு போகிறதுக்கு ஒரு கன்க்ளூஷன். ஜிம்முக்கு போகிற கன்க்ளூஷன் ஹெல்த்தியாக இருக்குதுன்னு சொல்லியாச்சு. பாடி வந்து மசில் வந்து பில்டப் பண்ணுறது, ஓகே, ஹெல்த்தியாக இருக்குது, அப்பியரன்ஸ் வந்து நல்லா காமிக்கிறது. ஸோ எண்ட் கோல் என்னவா இருக்கும்? இது ஒரு லாங் டேர்ம் கோல். லாங் டேர்ம். இது ஒரு ஃப்யூச்சர் ஓரியன்ட், லைஃப் லாங்காக இது போய்கிட்டு இருக்கும். அதுதானே. அப்போது இது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸோடது. ஏன்னா ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான் லாங் டேர்மாக திங்க் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த லிம்பிக் சிஸ்டம் ஷார்ட் டேர்மாக தான் ஃபோக்கஸ் பண்ணும். அது ப்ளஷரை மட்டும்தான் பார்க்கும். இப்போ உங்களுடைய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஆனது ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நீங்கள் ஜிம்முக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க. ஃபஸ்ட்டு டே போய் ஏதோ ஒரு வெயிட்டை தூக்கி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. மசில்ஸ் எல்லாம் பெயின் எடுக்கும். ஏன் பெயின் எடுக்குதுன்னா, அந்த செட்டன் மசில்ஸ் எல்லாம் உங்கள் லைஃப்பில் பல வருஷமாக நீங்கள் ஆக்டிவேட்டே பண்ணலை. அதில் அங்கே ஏகப்பட்ட டென்ஷன் சேர்ந்து இருக்கும். அந்த டென்ஷன் எல்லாம் இப்போ தான் ரிலீஸ் ஆகுது வெயிட்டெல்லாம் தூக்கும் பொழுது. அந்த டென்ஷன்லாம் ரிலீஸ் ஆகும் பொழுது அந்த பெயினை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்த நாள் போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது நேற்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பெயினை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பெயின் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. தேர்ட் டே அதை விட அதிக பெயின் இருக்குது. ஃபோர்த் டே ஏதோ ஒரு பர்சனல் ஒர்க்கு, அன்றைக்கி ஒரு நாள் ஜிம்முக்கு உங்களால் போக முடியல. அன்றைக்கி உங்கள் உடம்புல ஒரு பெயின் கூட இருக்காது. ஏன்னா ஜிம்முக்கு நீங்கள் போகலை. அந்த உடம்புல பெயினே இல்லை. இப்போ அந்த ஒரு ப்ளஷரை நீங்கள் அனுபவிக்கிறீங்கள, அந்த ப்ளஷரை காரணம் காட்டி உங்களோட லிம்பிக் சிஸ்டம் உங்களை ஏமாற்ற பார்க்கும். அருண் பார்த்தியா, 3 நாள் எவ்வளோ பெயினாக இருந்த, இப்போ பாரு ஜாலியாக இருக்க. இல்லை, அதே மாதிரியே நீ இருந்துட்டு போயிடுறேன் அருண். ஏன் ஜிம்முக்கெல்லாம் போய் தேவையில்லாத வேலை பார்த்து. இது 3வது நாள் இல்லை, 2வது நாளே நான் 2வது நாள் கூட தேவையில்லை. 2வது நாள்லேயே உங்களுக்கு ஃபீல் பண்ணிடும். ஏன்னா லிம்பிக் சிஸ்டம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ப்ளஷராக இருக்கணும்னு ஆசைப்படுது. அப்போ இப்போ பாடிக்கு ஒரு ப்ளஷர் கிடச்சிருக்குல்ல, அந்த ப்ளஷரை அந்த லிம்பிக் சிஸ்டம் காரணம் எடுத்துக்கிட்டு உங்களை ஏமாற்ற பார்க்கும். அப்போது யார் ஒருத்தர் இந்த லிம்பிக் சிஸ்டம்னுடைய ஆக்டிவேஷனுக்குள்ளே, அதனுடைய டாமினேஷனுக்கு உள்ளே வந்துடுறாங்களோ அவங்க ஸ்டாக்னண்ட்டாக ஒரே இடத்துல நிற்கிறாங்க, அடுத்த லெவலுக்கு போகாமல். ஆனால் யார் ஒருத்தர் எனக்கு ஸ்டார்டிங்கில் பெயினாக இருந்தாலும் பரவாயில்ல, போக போக அது எனக்கு ஒரு ப்ளஷரை கொடுத்தா போதும் அப்படின்னு ஃப்யூச்சர் ஓரியன்டாக ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். சரிங்க, இப்போ இந்த மொமெண்ட் என் பிரெயினில் லிம்பிக் சிஸ்டம் ஒர்க் ஆகுதா அல்லது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஒர்க் ஆகுதா, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொரு தடவையும் பிரெயினை ஸ்கேன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ப்ராக்டிக்கலி எல்லோரும் கேட்கக்கூடிய கொஸ்டின் புரியுது. இப்போ உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அதுபடி தான் ஆப்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ப்ளஷரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய லிம்பிக் சிஸ்டம் தான் அந்த ப்ளஷரை உங்களை சீக் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ பெயினாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற தாட் வருதுன்னா அந்த தாட்டில் ஏற்படக்கூடிய மைல்டான ஷிஃப்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஷிஃப்ட்டு உங்களுடைய ஃபிசியலாஜிலே சேஞ்சை க்ரியேட் பண்ணுது. லிம்பிக் சிஸ்டம்னுடைய டாமினேஷன்லேருந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னுடைய டாமினேஷனுக்கு வந்துடுறீங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியூராலஜி, பிரெயின் சயின்ஸ், இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்றோம். சொல்லி கொடுத்தா இதை உடனே அப்ளை பண்ணிட முடியுமா? தியரட்டிக்கலாக சொல்லிட்டு போயிடுறீங்க, ப்ராக்டிக்கலாக நாங்கள் எப்படிங்க செய்யறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஜிம் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். ஜிம்முக்கு போகணும், ஒரு லாங் டேர்ம் ஃபோக்கஸ், பாடியை நல்லா வச்சுக்கணும், அதன் மூலமாக ஹெல்த்தியாக இருக்கணும். ஜிம்முக்கு போயிட்டே இருந்தோன்னா எப்போவுமே ஒரு எனர்ஜெட்டிக்காக நம்ம ஃபீல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நம்ம ஜிம்முக்கு போகிறோம். அப்போது எல்லாருக்குமே இருக்கிறது இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன். 2 நாள் ஜிம்முக்கு போயிட்டு 3வது நாள் போகாமல் விட்டுறது. ஸோ இதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ், என்னென்ன ஐடியாஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு சில ஜிம்மில் ஒரு மாதத்துக்கு இவ்வளவு ஃபீஸ் அப்படின்னு வாங்குகிறாங்க. 6 மாதத்துக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் தருவாங்க. 1 வருஷத்துக்கு மொத்தமாக நீங்கள் பே பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் தருவாங்க. அந்த மாதிரி இயர்லி பேக்கேஜ், ஹாஃப் இயர்லி பேக்கேஜ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், ஒரு பெரிய அமௌண்ட்டை அங்கே கொடுத்துட்ற மாதிரி இருக்கும். அப்போது அவ்வளோ காசு அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டோமே, அதுக்காகவாவது போய் ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வரும். இல்லைங்க, என்னால் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுக்கறதுல எல்லாம் சிரமம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு லைக் மைண்டட் கம்யூனிட்டி பில்டு பண்ணலாம்.
இப்போது நீங்கள் மட்டும் ஜிம்முக்கு போகிறதுக்கு பதிலாக ஒரு 4-5 பேர் சேர்ந்து போகிற மாதிரி ஒரு லைக் மைண்டட் கம்யூனிட்டி பில்டு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் 4 பேருக்குள்ளே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு எல்லாம் க்ரியேட் பண்ணி உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னொருத்தரை மோட்டிவேட் பண்ணுவீங்க, அவர் உங்களை மோட்டிவேட் பண்ணுவார். சாயங்காலம் கூட நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். நாளைக்கு காலையில் ஷார்ப்பாக 6 மணிக்கு நம்ம ஜிம்மில் இருக்கலாம் அப்படின்றப்போ காலையில் 5:15 மணிக்கு அலாரம் அடிக்கும் பொழுது நம்ம ஸ்னூஸ் பண்ண மாட்டோம். வேண்டாம், இப்போ நான் ஸ்னூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் என்னை ஏமாத்துறது மட்டும் இல்லை, என்னை நம்பி அங்கே 3 பேர் இருக்காங்களே அவங்களையும் ஏமாத்துறதுக்கு சமந்தானே அப்படின்ட்டு அடுத்தவங்க என்னை பார்க்குறாங்க. நான் தனி ஆள் கிடையாது, நான் இப்போ ஒரு கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் பொழுது இந்த எண்ணங்கள்லேருந்து வெளியில் வரலாம். உங்களுடைய எண்ணங்களில் மாற்றம் ஏற்படும். அப்போது இதுதான் ஒரு ஹேபிட்டை வந்து பில்டு பண்ணணும் அப்படின்னா லைக் மைண்டட் கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் ஹிப்னோசிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நான் ஹிப்னோசிஸ் எங்கேயோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த பாட்காஸ்ட் அப்படின்றதே நம்ம எப்படி கொண்டு வந்தோம்? லைக் மைண்டடாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் சேர்ந்ததுனால தான் இந்த பாட்காஸ்ட் அப்படின்றதே வந்தது. இப்போது முதல்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஹிப்னோசிஸ் சம்மந்தமாக நிறையா வீடியோஸ் போடுங்க, அது போடுங்க, இது போடுங்க அப்படின்னு. இப்போ ஒரு பாட்காஸ்ட் முடித்து அந்த வீடியோ எடிட்டர்கிட்ட கொடுத்து எடிட்டெல்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ணின உடனே நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்கள, அசோக் அடுத்த பாட்காஸ்ட் என்ன பண்ணலாம், எதை பற்றி பேசலாம் அப்படின்னு. இப்போ நானும் உங்கள்கிட்ட கேட்குறேன்ல அடுத்த பாட்காஸ்ட்டில் என்னென்ன பேசலாம் அப்படின்னு. ப்ளஸ் கமெண்ட்லேயும் நிறைய பேர் அடுத்த பாட்காஸ்ட்டில் இதை பற்றியெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்றப்போ இப்போ எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அசோக் நான் இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அசோக்கு ஹிப்னோசிஸ்னால் என்னென்னு தெரியும், ஹிப்னோ தெரப்பியும் பண்ணிக்கிட்டு இருந்த அசோக் தான். ஆனால் ஹிப்னோசிஸ் சம்மந்தமாக கான்டென்ட் க்ரியேட் பண்ணலாம், நாலேஜ் ஷேர் பண்ணலாம் அப்படின்ற தாட்டெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை, எப்போவாவது வரும் போகும். ஆனால் இன்றைக்கி நான் அப்படி இல்லை. அருண் இருக்கார், அருண் கேட்பார், அசோக் ஒரு பாட்காஸ்ட் முடிச்சாச்சு அடுத்த பாட்காஸ்ட் எப்போன்னு அவர் கேட்குறாரு, அப்போ அவருக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது, அதுக்காவது ஒரு கான்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கமெண்டெல்லாம் போடுறாங்க, அடுத்த பாட்காஸ்ட்டில் இதை பற்றி போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் ஒரு தனி ஆள் கிடையாது, இப்போ நான் ஒரு கம்யூனிட்டியாக பில்ட் ஆகிட்டேன் அப்படின்ற தாட் இருக்குல்ல, அது அடுத்தடுத்த பாட்காஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளை ஹெல்ப் பண்ணுது. இது வந்து நம்ம அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லலாமா? அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு கொண்டு வரலாம். எப்போ நாம் ஒரு கம்யூனிட்டியை வந்து பில்டு பண்ணுறோமோ அந்த கம்யூனிட்டியை பில்டு பண்ணும் பொழுது அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராக்டிக்கலான டிப். இதுக்கு முன்னாடி நம்ம நியூரலாஜிக்கலி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது பார்த்தோம். அது ஜஸ்ட் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவேர்னஸ்க்காக. இது ரொம்ப ப்ராக்டிக்கலான டிப்னா இதை நம்ம தாராளமாக பண்ணலாம். லைக் மைண்டட் கம்யூனிட்டியை க்ரியேட் பண்ணுங்கள், எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி. அதில் ஒரு ஹேபிட், செல்ஃப் டிசிப்ளின் அதை பில்டு பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கன்சிஸ்டன்சி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வரதுக்கான காரணமே உங்களுக்கு வந்து ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க, இல்லை நீங்களே உங்களை கேள்வி கேட்குறதுக்கான ஒரு விஷயம். அதான் இந்த அக்கௌண்டபிலிட்டின்றது தான் ரைட் வேர்டு. ஸோ அது இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், ஒரு ப்ளஷரை தேடி நம்ம போயிடுவோம். ஆமாம். ஸோ இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இன்றைக்கி யார் கேட்க போகிறாங்க, ஸோ நம்ம மைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஸோ அதுதான் நான் என்னோடய தேரி என்னென்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பெயினில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸ்லி யூஆர் மூவிங் டுவோர்ட்ஸ் த ப்ளஷர். இல்லை ப்ளஷரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் யூஆர் மூவிங் டுவோர்ட்ஸ் த எண்ட். ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து கனெக்டட் வித் ஈச் அதர். ஸோ நம்ம தலைவர் வந்து சொன்ன மாதிரி லைஃப்பில் கஷ்டப்படாமல் இருக்கணும்னா கஷ்டப்படுங்க அப்படின்றது தான் அதில் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அது ஏர்லி ஸ்டேஜில் நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நம்ம லைக் அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் பார்த்திங்கன்னா லைக் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஹாப்பி லைஃபாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ நீங்களும் அது பியூட்டிஃபுல்லாக நீங்கள் சொன்னீங்க. ஸோ வேறு ஏதாவது டிப் இருக்குங்களா அதுக்கு? இந்த ஒரு டிப் ப்ராக்டிக்கலி நான் ஃபாலோ பண்ணுறது, இந்த டிப்பு தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். ஒரு லைக் மைண்டட் கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணுறது ஒன்று தான் சொல்யூஷன் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. நான் ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆனதை சொல்கிறேன். வியூவர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிப் இருக்கலாம். பொதுவாகவே இந்த இன்டர்ப்ட் பண்ணுறதுக்கு பொதுவாகவே இந்த ஹேபிட்டை பற்றி நம்ம பேசும்போது ஒரு வேகாக எல்லாருமே ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருப்போம். இல்லை இது வந்து ஒரு 21 டேஸ்க்கு பண்ணணும், இல்லை ஒரு 48 டேஸ்க்கு பண்ணணும். ஸோ அப்போ தான் இந்த 21 டேஸோ 48 டேஸோ இதெல்லாம் மேட்டர் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். மேபி உங்களுக்கு ஒப்பீனியன் டிஃபராக இருக்கலாம், இல்லை சேம் இதே கூட இருக்கலாம். நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் எப்போ உங்களுக்கு அது மசில் மெமரியாக சேவ் ஆகுதோ அது வரைக்கும் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அந்த ஹேபிட் உங்கள் கூட கண்டினியூ ஆகும். ஆமாம், சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா
21 டேஸ் நீங்கள் பண்ணிட்டேன் ஆனாலும் எனக்கு அது இல்லை, எனக்கு நெக்ஸ்ட் டே நீங்கள் விடணும்னு நினச்சா நான் விட்டுருவேன் அப்படின்னா, உங்கள் மசில் மெமரியில் இல்லை அப்படின்னா அது உங்களுடைய ஹேபிட்டாக உங்களுடைய இதில் ஜாயினே ஆகாது. ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன். இதில் ஏதாவது ஒப்பீனியன் டிஃபர் ஆகுது உங்களுக்கு? எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, லைக் மைண்ட். ஆமாம், லைக் மைண்டட். ஸோ லைக் மைண்டட் கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணுங்கன்னு நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுத்தோம். அது ஒன்று தான் சொல்யூஷன்னு நான் சொல்ல வரல. பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அதை அவங்க தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணால் அவங்ககிட்ட இருந்தும் நம்ம கற்றுக்கலாம். நம்மக்கிட்ட இருந்து தான் அவங்க கற்றுக்கணுன்றது இல்லை, அவங்ககிட்ட இருந்தும் நம்ம கற்றுக்கலாம். எகைன் இது வந்து ஒரு லைக் மைண்டட் கம்யூனிட்டியாக, ஒரு ட்ரைபாக நம்ம பில்டு பண்ணிக்கிட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே பேசின மாதிரி ஒரு ஹேபிட் வரணும்னா அதுக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். அந்த செல்ஃப் டிசிப்ளின் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கம்யூனிட்டி நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அதில் ஒரு அக்கௌண்டபிலிட்டி வருது. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் கொண்டு போகும்போது இந்த கோல் அப்படின்றது இந்த ப்ராசஸில் வரக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டினியூஸாக, அதாவது கன்சிஸ்டன்சி இருக்கும்போது தான் அந்த நீங்கள் கோல் ஷார்ட் டர்மாக இருந்தாலும் சரி, அது ஒரு லாங் டர்மாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மசில் மெமரியாக கன்வெர்ட் ஆகி அந்த ஹேபிட் உங்களுக்கு லைஃப் லாங் வந்து ஒரு ப்ளஷரபிள் மூமெண்ட்டாக உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஆமாம், கரெக்டுங்களா? சம்மரைஸ் பண்ணிட்டேன்னா? சம்மரைஸ் பண்ணியாச்சு. சூப்பர். அண்ட் இதே மாதிரி நிறையா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்த வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். உங்களுக்கு பர்டிகுலராக எதை பற்றியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை பர்சனல் மெசேஜஸாகவும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்தந்த டாபிக்ஸை நாங்கள் வந்து வீடியோஸாக கொடுக்கறதுக்கு நாங்களுமே இன்ட்ரெஸ்டடாக இருக்கோம். ஸோ இந்த லைக் ஷேர் எல்லாமே எல்லோரும் சொல்கிறதுனால நாங்கள் சொல்லலை. ஸோ பார்க்குறவங்கள உங்களுக்கு இது கண்டிப்பாக இது ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான ஒரு மெத்தட்ஸ் தான் அது. அண்ட் அஃப்கோர்ஸ் அது அக்கௌண்டபிலிட்டியில் வரும். ஸோ அந்த அக்கௌண்டபிலிட்டிக்காக தான் நாங்களுமே சொல்கிறோம். நீங்கள் பண்ணும்போது தான் எங்களுக்குமே வந்து லைக் பீப்புள் ஆர் வாட்சிங், லைக் வி ஆர் இன் த பிளேஸ் டு டெலிவர் திங்ஸ் ரைட்லி அப்படின்ற ஒரு விஷயம் எங்களுக்குமே தெரியும். ஸோ அந்த அக்கௌண்டபிலிட்டியை நாங்களுமே ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஃபைனலி நம்ம வழக்கமாக சொல்கிறது தான், யாராவது எஸ்எஸ்எல்சி கம்ப்ளீட் பண்ணலன்னா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் கமெண்ட்.